குருப்யோ நமஹா நமோ நமஹா. சண்டே மார்னிங் எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு செஷன் ஆரோக்கியம் அண்ட் ஆனந்த் அத்புதம், நிறைய ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்ஸ். 2-3 பேர் பேசக்கூடிய செஞ்சல். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், எனக்கு இந்த பிரம்மரி பிராணாயாமமும் அஷ்டாங்க யோகா உள்ள சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அதை கொஞ்சம் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பண்ண முடியும், அதானே என் வேலை. வேற என்ன வேலை? எவ்வளவுக்கு எவ்வளோ தரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனோ அவ்வளோக்கு அளவு நானும் கேட்குறேன்ல. சரி, பிரம்மரி பிராணாயாமம் அஷ்டாங்க யோகம்தான். அஷ்டாங்க யோகம்னா என்ன? அஷ்டான்னா 8, அங்கம்னா லிம்ஸ். இந்த 8 லிம்பு யோகம். இப்போது யோகத்தை பற்றி தெரியணும்னாக்கா எதுக்கு யோகா? யோகா பதஞ்சலிக்கு யோகாவை எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா, சித்த விருத்தி நிரோதகா, ஸ்டில்லிங் ஆஃப் த ஃப்ளக்சுவேஷன் ஆர் த மாடிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட். மைண்டை அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டணும்னா நிப்பாட்ட முடியணும். அந்த ஒரு ஆப்ஜெக்டில் அப்படியே டோட்டலாக அப்சார்ப் ஆகிறதுக்கு பண்ணுறதுக்கு தான் யோகம் பண்ணுறான். அதுக்கு என்ன யோகம் வேண்டி இருக்குனாக்க சித்தவிருத்தி நிரோதா பண்ணுறதுக்கு அஷ்டாங்க யோகம் வேண்டி இருக்கு. அஷ்டாங்க யோகத்தில் 8 அங்கங்கள் என்னெல்லாம் இருக்குது? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. எப்படி அதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஏணிப்படி ஏறுறோம்னா வச்சுங்களேன், ஏணிப்படி எடுத்து ஒரு இடத்துக்கு போகணும் வச்சுங்களேன், ஏணியை வச்சு. அப்போது ஒவ்வொரு படி, ஃபஸ்ட்டு படி, 2வது படி, 3வது படி, அதாவது ஒரு மரத்தை ஏறணும், கீழே உள்ள கிளை மேலே உள்ள கிளை அப்படிங்கிறோம் இல்லையா, அதை மாதிரி ஒன்று இருந்தால் தான் அடுத்தது இம்பார்ட்டண்ட் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. என்னன்னாக்கா, ஏணியில் நீங்கள் 3வது படி ஏறும்போது 2வது படி 1வது படி விட்டுருவேங்க. மரத்தில் மேல் கிளையை போகும்போது கீழ்கிளையை விட்டுருவேங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அஷ்டாங்க யோகத்தில் மேலே போனாலும் சரி, ஆசனா இருந்தாலும் யம நியமங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தாலும், மாஸ்டரியாக இருந்தாலும் ஆசனா யம நியமங்கள் இருக்கணும். அதை மாதிரி சமாதி லெவலில் போனாலும் மற்ற 7ம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும், விட முடியாது. படி மாதிரி ஒரு படிக்கு போய் 2வது படி விட முடியாது. அந்த எக்ஸாம்பிளில் இந்த இதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போது யம நியமங்கிறது என்னது? டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங். யமத்தில் பார்த்துருக்கோம் 5 என்னெல்லாம் பார்த்துருக்கோம். நான் வயலன்ஸு, உண்மை பேசணும், திருடக்கூடாது, பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், கிரீடினஸ் இருக்கக்கூடாது. இது யமங்கள். இதெல்லாம் வே ஆஃப் லிவிங். ஏன் இந்த வே ஆஃப் லிவிங் வேணும்? அப்போ தான் நம்ம மைண்டு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பார்த்தோம்னா, ஆக்சுவலி பதஞ்சலியை பற்றி நான் சொல்லும்போது, இஸ் த கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட், இஸ் அ பயோனியர். நியூரோலிங்கவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்லாம் சொல்கிறோமே இப்போல்லாம், அதுக்கெல்லாம் ஃபவுண்டர் பதஞ்சலி தான். இந்த மனம் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது இந்த டிரான்சாக்ஷனல் ஆஸ்பெக்ட் லெவலில் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் மனதை செம்மைப்படுத்துகிறீங்களோ அப்படி தான் உங்கள் நல்லா இருக்கும். மனசை நீங்கள் எப்படி நல்லா ஹேண்டில் பண்ண தெரியுது. மனசு ஒரு நல்ல சர்வெண்ட், பேட் மாஸ்டர். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு தோழனாக அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிற வச்சு தான் நம்ம வாழ்க்கையே அமையிறது. ஸோ இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் இதை தான் கற்றுக் கொடுக்குறது. அப்போ கற்றுக் கொடுக்கும்போது இந்த மனசுக்கு என்னென்னா ஒரு டிசிப்ளின் வேணும். கண்டதை பண்ணுவேன் ஸ்டில் என்னோட மனசு இந்த மனசோட டிசிப்ளினில் என்ன 2 அச்சீவ் பண்ண சொல்கிறாருன்னா, ஒன்று சஞ்சலம் இல்லாமல் இருக்கிற மனசு, அஜிடேஷன் இல்லாமல் இருக்கிற மனசு, 2வது தூய்மையான மனசு. அதுதான் அச்சீவ் பண்ணுறாரு அவர் பதஞ்சலி. அப்போது இந்த யம நியமங்கள்லாம் இதுக்கு தான் பண்ணுறது. எல்லாமே இதுக்கு தான். எதை? மனசோட சஞ்சலத்தை குறைச்சி தூய்மையாக வைக்கிறது. அப்போ தான் நம்ம காரியத்தை, நம்மளுக்கு என்ன காரியத்தை பண்ண முடியுமோ அதில் ஒரு நிலைப்பாடு அடைய முடியும். ஏகாகிரதா, அதுக்கப்புறம் தான் நிரோதம் வரும். ஸோ மனசு 5 நிலை இருக்குது. ஷிப்த, மூட, விக்ஷிப்த, ஏகாகிரத, நிரோதா. ஷிப்தங்கிறது ரொம்ப அஜிடேட்டட் மைண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாது. சில பேர் அடிப்போம், தூக்கி எறிவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம். அப்புறம் அது ஹைலி ரஜஸ் டாமினேட்டட் மைண்டு. மூடங்கிறது டல், தமஸ் டாமினேட். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. விக்ஷிப்தங்கிறது ஆசிலேட்டிங் மைண்டு. சில சமயம் ஓகே போகும், சில சமயம் பண்ண மாட்டோம். அப்படி
ஏகாகிரதாங்கிறது ஒன் பாயிண்டட்னஸ், அப்புறம் நிரோதாங்கிறது அதுலேயே அப்சார்ப்டாக இருக்கிறது. அப்போது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா பதஞ்சலி வந்து இந்த ராஜசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் த தாமசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்ட்லேருந்து சாத்விக் ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் எல்லா காரியமும் சொல்லி கொடுக்குறாரு. ராஜசமும் தாமசமும் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் சாத்விக் வந்து வில் ஓவர் பவர் தம். அப்படி இருக்கிற நிலைமையில தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு இதெல்லாம் வேணும். அப்போது நம்ம வந்து இங்கே பிரம்மரி பிராணாயத்தில் கண்ண முடிட்டு பண்ண சொல்லும் போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ல போகிறோம். அது கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், மனசை ஒருமைப்பாடு பண்ணுறதுக்கு இந்த டிசிப்ளின்லாம் வேணும். ஸோ அதனால தான் சொன்னேன், அஷ்டாங்க யோகமும் பிரம்மரி பிராணாயமும் ஒன்றுக்கு ஒன்று. ஸோ பார்த்துட்டோம். நியமம் என்னது, ஷௌச்ச, சந்தோஷ, தபக, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதான. ஷௌச்சன கிளென்லினஸ், உடம்பு மட்டும் இல்லை மனசும் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். கண்டென்ட்மெண்ட் இருக்கும், எது இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணு, எது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. எதை அக்செப்ட் பண்ணாட்ட ரெசிஸ்ட் பண்ணினா மைண்டு சஞ்சலப்பட்டுட்டே தான் இருக்கும். தப்பஸ்னால் என்ன பண்ணினாலும் அது 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 ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா அது பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து நிலை கொலை அங்கேயும் இங்கேயும் மாறக்கூடாது. ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா அதில் பெர்சிவரன்ஸ் அதில் வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும். சுவாத்தியாயங்கிறது படிச்சுட்டு இருக்கணும், நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கணும், நிறைய படிக்கணும். இந்த ஷேரிங்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, போஸ்டிங்கெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு அதில் புரியணும். கொஸ்டின்கள் இப்போ எப்படி ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டால் சொல்லிட்டு நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிரம்மரி பிராணாயத்துக்கும் அஷ்டாங்க யோகத்துக்கும் உள்ள சம்மந்தத்தை திரும்ப சொல்லுவோன்னு கேட்குறீங்கள, அதுக்கு படித்தா தானே முடியும். அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், கடவுள் மேலே டெடிகேஷன் டு லார்ட். ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது, அகம்பாவம் வரக்கூடாது, நான் தான் எல்லாங்கிறதுக்கு அதுக்காண்டி. ஸோ நியமம் இருந்தால் தான், ஒரு டிசிப்ளின்டு வே இருந்தால் தான் நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆசனம். ஆசனம்ங்கிறது என்னது, ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். பாடி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னாக்கா மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். சும்மா உட்காருங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் உட்காருங்க. முடிஞ்சால் பிராணனை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்கள் உங்களுடைய மைண்ட் எவ்வளவு காம் ஆகுதுன்னு. அப்புறம் ஒவ்வொரு ஆசனமும் மற்ற பாடி மூமெண்ட்ஸ் ஆஃப் பாடி ஆல்சோ அந்த ஆசனமும் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். வேரியஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ்லாம் ப்ராப்பராக செக்ரேட் ஆகி எல்லா ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து ஆசனம் வந்து மெயினாக உட்கார்றது தான். ஒரு இடத்துல உட்கார முடியணும் அசையாமல், ஸ்ட்ரெயிட்டாக முதுக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு. முதுகாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் அது ஒரு இடம் இருக்குது. 2 ஆர்கன்ஸ்க்கு இடையில பர்டிகுலர் கேப் வேணும், இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும்போது அது கிடைக்கிறது. நம்ம மாட்ட அந்த சோஃபாவில் குனிஞ்சு சவிந்து உட்காரும்போது என்ன அர்த்தம், ஒரு ஆகணும் இன்னும் இருக்கணும், இந்த ஸ்பேஸ் குறைஞ்சி போயிருது. இட் வில் கிரியேட் அ டிஸ்ஹார்மனி இந்த ரெசனன்ஸ். இது வந்து ஆசனம். பிராணாயம் வந்து ரொம்ப மனசுக்கும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பாலமாக அமையிறது. நம்ம அஜிடேட்டட் மைண்டாக இருந்தால் பிராணாயம் அப்படி தான் இருக்கும், ஸ்லோ அண்ட் ஷாலோ ப்ரீதிங்காக இருக்கும். ஸோ பிராணனை வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பிராணாயாமம் பண்ணுறோம். அப்புறம் என்ன சொல்லிருக்கோம், பிரத்யாகாரம், சென்ஸ் கண்ட்ரோல், புலன் அடக்குதல் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா அது குதிரை எங்கே வேணால் போயிடும். அதுக்கு லகானை வச்சு பண்ணலைனாக்க ரோடு எந்த ரோட்டில் வேணால் போய் நம்ம ஹெல்த் ஷேட்டராக போய் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கே வேணுமோ எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு மனசு சொல்கிறதோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். சென்ஸ் கண்ட்ரோல் இங்கே தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் சொல்லி அதிலே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் காதை முடிக்கிறோம், ஏது கண்ணை முடிக்கிறோம்னாக்க அந்த சென்ஸ் கண்ட்ரோல் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன் இப்போ புரிஞ்சுதா, அஷ்டாங்க யோகத்துக்கும் பிரம்மரி பிராணாயமுக்கும் கனெக்ஷன் எப்படி, இந்த கேள்வி கேட்டல அதுக்கு புரிஞ்சுதா இப்போது. ஸோ பிரத்யாகாரத்துக்கு தான் அந்த காதை முதிக்கிட்டு கண்ணை முடிக்க முடியுது. அப்புறம் தாரணாங்கிறது அப்படியே கான்சன்ட்ரேஷன், அப்படியே அந்த ரீங்காரத்திலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ மனசு ஏதாவது போச்சுன்னா திரும்ப அந்த ரீங்காரத்திலே கொண்டு வரணும். தாரணால வெளியில் போகும், திரும்ப கொண்டு வரணும். அப்புறம் தியானம், அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்படியே அந்த ரீங்காரத்திலேயே மனசு இருக்கும். அப்புறம் அந்த ரீங்காரத்தில் இருந்து தியானத்துக்கு அப்புறம் என்னது, சமாதியில் என்ன ஆகுதுனாக்க அந்த ரீங்காரத்திலேயே சவுண்ட்லேயே கேட்டுட்டு இருக்கும்போது அது என்ன ஆகுன்னா ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னாக்க, முதல் ஸ்டேஜில் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜில் அந்த பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு அந்த சவுண்டை மட்டும் கேட்க ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக சவுண்டு கேட்குறது கஷ்டமாக இருக்கும்.
அப்புறம் சவுண்டு படியே பழக இந்த பிரம்மரி பிராணாயாமம் சவுண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கட்டை மூடிண்டு காதையும் பொத்திண்டு உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டுக்கு மைண்டுக்குள்ளே அந்த சவுண்டு ஹெட்டுக்குள்ளே அந்த சவுண்டை கேட்டுண்டு சத்தம் போடாமல் இருப்போம், உள்ளுக்குள்ளே சவுண்டு வரும். அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த சவுண்டை கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த சவுண்டை கேட்டு பழகும்போது என்ன ஆகுதுன்னாக்க அங்கே வந்து கேட்குறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு கர்த்தா இருக்கான், அந்த கேட்குறத அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், போக்தாவும் இருக்கான். அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த கர்த்தா போயிடுவான், அதுலேயே இருக்கிறதுனால நான் பண்ணுறேங்கிற எண்ணம் போயிடாது, சவுண்டு மட்டும் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், போக்தா மட்டும்தான் இருப்போம். அது என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக வந்து அதுலேயே இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வால் இருக்குது, பிளெயின் வால் இருக்குது, அந்த பிளெயின் வாலை வந்து அரை கண்ணால் அப்படி திறந்து பார்த்துட்டே இருந்தாங்கனாக்கா பிளெயினாக ஒன்றுமே இல்லை, அந்த வால் டார்க் ஆயிரும், அப்புறம் கண்ணிலேருந்து ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கர்த்தா ஒன்றுமே இல்லை, சவுண்டை க்ரியேட்டை பண்ணவில்லை. அப்போ அந்த சவுண்டு கேட்டுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட மொமெண்டம் போனப்புறம் அந்த சவுண்டு முடிஞ்சிடும். அப்போ இருக்கிறது யார்? இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் தான். இதுதான் சமாதி. ஸோ பிரம்மரி பிராணாயாமம் நீங்கள் கேட்ட இல்லையா, அஷ்டாங்க யோகத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் பண்ணியிருக்கேன். திரும்ப ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அப்போ தான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணும்போது இந்த பிரம்மரி பிராணாயத்தை, அதனால தான் பிரம்மரி பிராணாயத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட். ஸோ இதில் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தில் இந்த கேள்வி கேட்டதுனால ஸோ நான் இன்னும் இந்த போஸ்டிங்கில் இந்த அஷ்டாங்க யோகாவுக்கும் பிரம்மரி பிராணாயத்துக்கு மட்டுமே வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம்னாக்க பதஞ்சலி என்ன சொல்கிறேன்னா, இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த சமாதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க அவர் சொல்கிறார், முதலாவது சாப்டரில் 12வது சூத்ரா சொல்கிறார், அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதக. இப்போ யோகத்தோட என்ன ஆப்ஜெக்டிவ் சொல்லிட்டோம், யோகத்தோட ஆப்ஜெக்டிவ் வந்து சமாதி. அந்த சமாதி எப்படி பண்ணணும், யோக, அதைத்தான் சொல்கிறார், யோகன்னா அந்த சமாதி, யோக சித்த விருத்தி நிரோதகா. இது வந்து முதல் சாப்டரில் 2வது சூத்திரம். இதுதான் அந்த ஃபுல் புக்கு 196 சூத்திரத்தோட எசன்ஸ். இதுதான் த டெஃபினிஷன் ஆஃப் யோகா. அல்லது யோகாவுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சமாதி அடையிறதுக்கு. சமாதிக்கு என்ன அடையிறதுக்கு எப்படி சொல்லணும், யோக சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி நிரோதகானா ஸ்டில்லிங் ஆஃப் த மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ், ஓகே, த சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் நேச்சர் ஆஃப் த மைண்ட், அதை ஸ்டில் பண்ணுறது தான். அப்போ தான் அந்த சமாதியில் இருக்க முடியும், தன்னுடைய சொரூபத்தை விளங்கும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறார் அவர், அதுக்கு அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதகா. இது முதல் சாப்டரில் 12வது சூத்திரம் சொல்கிறார். அப்போ அபியாசம்ங்கிறது என்னது, அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணு. வைராகியம்ங்கிறது என்னது, டிஸ்பேஷன் என்ன இருக்கும், எதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணுறதோ அந்த ப்ராக்டிஸை அதுலேருந்து விடு. இப்போது இதாச்சா. அப்புறம் 2வது சாப்டரில் முதல்ல வந்து என்ன சொல்கிறாருனாக்க, தபக சுவாத்தியாய ஈஸ்வர பிரடிதானி கிரியாயோகா. இந்த கிரியாயோகம் பண்ணுங்கிறது எதுக்கு, எதெல்லாம் ஆப்ஸ்டிகல்ஸ் வரதோ இந்த மாதிரி அந்த அபியாசம் பண்ணும்போது அதை போக்குறதுக்கு இது வேணும். டிசிப்ளின்டாக இரு, ஒன்று எடுத்துட்டேன்னா பண்ணியே திரு, சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்தாலும் கண்டுக்காத, நிறைய படி, சுவாத்தியாயம் படி, தன்னை பற்றி புரிஞ்சுக்கோ, டெடிகேட் டு காட், அவரோட கிரேஸ் வேணும்னு சொல்லு. அப்போ இதையும் எடுத்துட்டு போயாச்சுனாக்க என்னெல்லாம் பண்ணுறாரு அவர், அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதகா மீன்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் டிஸ்பேஷன். நிரோதகா என்னது, சித்தவருத்தி நிரோதகா. தன்னகங்கிறது சித்தத்துனா சித்தவருத்தி. அபியாசமும் வைராகியமும் ப்ராக்டிஸும் டிஸ்பேஷனும் சித்தவருத்தி, அந்த ஸ்டில்லிங் ஆஃப் த மைண்டை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனாக்க தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி, இந்த 3 டிசிப்ளினை அப்படியே ஒன்று எடுத்துட்டோம்னா அந்த பர்சிவரன்ஸு, நிறைய படிச்சுண்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுண்டு கடவுளை கிரேஸோடு, கடவுளோட டெடிகேஷன் டு காட் பண்ணினோம்னாக்க ஆப்ஸ்டகிள்ஸும் வெளியில் போகும், உடனே நம்மளுக்கு சித்தவருத்தி நிரோதம் பண்ண முடியும். இவ பார்த்தோம்னா அபியாச வைராகிய அபியாம் தன் நிரோதகாங்கிறது இல்லையா, அது வந்து எதில் வந்துடுது, இதுவும் வந்துமே நம்ம இதுவுமே உங்களுக்கு வந்து தன் நிரோதகா வந்து யம நியமத்திலே வந்துடுறது, புரிஞ்சுதா? அப்போது அது யமகாலம் வந்துடுது. அப்புறம் கிரியா யோகா பார்த்தோம்னா அது ஆக்சுவலி பார்த்து கிரியாவுகா என்ன சொன்னோம்னா தபஸ்வாத்தியாய ஈஸ்வரம், இது அப்படியே வெர்பாட்டிமாக நியமத்தில் வருது. 5 நியமம் இருக்குது. என்ன சொன்னோம், சௌச்ச சந்தோஷ தபக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரதானி. ஸோ இப்போது அப்போ 112
அபியாச வைராகியாபாவும் 201 தபஸ்வாத்தியா இது ரெண்டுமே பண்ணியாச்சுன்னா யம நியமத்தை கவர் பண்ணியாச்சு. கரெக்டா? அப்புறம் மூணாவது என்ன வந்துடுது? அப்போ இப்போ இது ரெண்டையும் பண்ணியாச்சுன்னா சித்தவருத்தி நிரோதம் ஆயிரும். அப்போ தாரணா பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டோம்? நம்ம சொல்கிறோம் இது பண்ணிட்டோம். வாட் இஸ் தட்? பிரத்யாகாரம் பண்ணிட்டோம், சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அப்போ தாரணாவில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, இது தாரணா எதுக்காண்டி பண்ணுறோம்னாக்க, இந்த சொன்ன இல்லையா 5 ஸ்டேட் ஆஃப் மைண்டு என்னெல்லாம்? ஷிப்த, மூட, விக்ஷிப்த, ஏகாகிரத அண்ட் நிரோத. ஷிப்தங்கிறது அஜிடேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மூடங்கிறது டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அப்புறம் விக்ஷிப்தங்கிறது ஆசிலேட்டிங் நேச்சர் ஆஃப் மைண்ட், ஏகாகிரதா வந்து ஒன் பாயிண்டட்னஸ், அண்ட் நிரோதாங்கிறது டோட்டல் அப்சர்ப்ஷன். நம்மளுக்கு வேண்டியது ஏகாகிரதாவுக்கு போயிட்டு நிரோதாவுக்கு போகணும். அந்த ஏகாகிரதாவுக்கும் போயிட்டு நிரோதாவுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த அஜிடேட்டட் மைண்டெல்லாம் போக்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரஜசியும் தமசியும் குறைக்கணும். அதுக்கு தான் தாரணா பண்ணுறோம். தாரணாங்கிறது அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அந்த ஓம் ஹம்மிங் சவுண்ட் இருக்குல்ல, அந்த ஹம்மிங் சவுண்ட்லேயே பண்ணும்போது இந்த ரஜஸும் தமஸும் குறைஞ்சி சாத்விக் நேச்சர் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த சாத்விக் நேச்சர் கிளாரிட்டி கிடைச்சா என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த சாத்விக் நேச்சர் ஆஃப் த மைண்டோட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? அது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணும். நல்லது கெட்டது, எது ரியல் எது நாட் ரியல், எது பிரகிருதி எது புருஷா, எது ஆத்மா எது அனாத்மான்னு இருக்கும். இப்போ மைண்டு வந்து எக்தம் பியூராக இருக்கும் சாத்விக் நேச்சரில். ஏன்னா தாரணா மூலமாக பண்ணிவிட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது பியூராக இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, அதில் வந்து ஆத்மா வந்து ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளை ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடி அழுக்காக இருந்தால் முகம் கரெக்டாக சரியாக தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் அது பொட்டோ கிட்ட வச்சுக்கணும், பாரிக்கவும் முடியாது. ஆனால் கண்ணாடி க்ளீனாக இருந்ததுன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் கிளியராக இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இதுவரை நம்ம வந்து தாரணா தியானா பண்ணுறதையும் டிஸ்கிரிமினேட் சாத்விக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் ஜாஸ்தியாகி எது பிரகிருதி எது புருஷன், எது ஆத்மா எது அனாத்மாங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அந்த மைண்டு சுத்தமாக இருக்கனால நம்ம ஸ்வரூபத்தை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இதை வந்து பதஞ்சலி என்ன சொல்கிறேன்னா சம்பிரஜாத சமாதி அப்படிங்கிறார். இது அல்டிமேட் இல்லை, இது போகிற வழி. அப்புறம் என்ன எடுத்து இங்கே ஹம்மிங் சவுண்டில் வந்து நம்ம ஹம்மிங் சவுண்டு முதல்ல 2 ஸ்டேஜாக பண்ணியிருக்கோம். முதல் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்? சத்தம் போட போகிறோம். 2வது ஸ்டேஜில் சத்தமே போட போகிறதில்ல, கண்ணை முடிக்க போகிறோம், காதை முடிக்க போகிறோம், உள்ளுக்குள்ளே சவுண்டை வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். நம்ம பண்ணாத சவுண்டை, ஏற்கனவே பண்ண சவுண்டு உள்ளே இருக்கும் இல்லையா, அதை கேட்க போகிறோம். அது முள்ள வரும். முதல்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நல்ல கிளியர் அண்ட் டிஸ்டிங்க்ட் லவுடாக இருக்கும். அப்போ என்ன எடுத்துனாக்க, நம்ம வந்து முள்ள சாத்விக் நேச்சர்லேருந்து வந்துட்டு அப்புறம் இந்த சவுண்டு என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே சவுண்டு அதோட மொமெண்டம் குறைஞ்ச உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு போயிடும். ஒன்லி புருஷா த கான்ஷியஸ்னஸ் வில் ரிமைன். அதை அசம்பிரஜாத சமாதிங்கிறார் அவர். எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? சமாதி ஸ்டேட்லேயே முதல்ல வந்து சம்பிரஜாத சமாதிக்கு போய்ட்டு தட் இஸ் வித் த ஆப்ஜெக்ட். இந்த சம்பிரஜாத சமாதியில் வந்து பண்ணுறவன் யார்? த கர்த்தா இருப்பான், போக்தா இருப்பான், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அசம்பிரஜாத பதிலாக கர்த்தாவும் இருக்க மாட்டான், போக்தாவும் இருக்க மாட்டான், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனும் இருக்காது, ஆலம்பனாவும் இருக்காது. நிர்பீஜ சமாதின்னு பேர். இந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இதைத்தான் சொல்கிறார். என்ன ஃபஸ்ட்டு 2வது சூத்திரத்தில் யோகஷ் சித்தவருத்தி நிரோதகா அப்படிங்கிறார். யோகானாக்க இந்த மைண்டோட ஃப்ளக்சுவேஷன் மைண்ட் இருக்குல்ல, இந்த தாட்ஸ் இருக்குல்ல, அந்த சேஞ்சிங் நேச்சர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த மைண்டை வந்து ஸ்டில் பண்ணுறது அப்படின்ட்டார் இல்லையா? சரி, இந்த ஸ்டில் பண்ணிட்டா என்ன நடக்குங்கிறார் அடுத்தாப்புல சூத்திரத்தில் இல்லை. ததா திரஷ்டுஹு சொரூப்பே அவஸ்தானம். நம்ம சொரூப்பத்தில் இருப்போம். என்ன சொன்னேன்? இந்த சொல்லிட்டு அப்புறம் அதை நிப்பாட்டிட்டு இருக்கும்போது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம சொரூப்பம் தான் இருக்கும். இந்த சாத்விக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் கூட இருக்காது. சம்பிரஜாத சமாதியில் இந்த சாத்விக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் வந்து எது ஆத்மா எது அனாத்மான்னு சொல்லும். அப்புறம் அதை வந்து என்ன செய்யணும்னா அதை க்ளீனாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆத்மாவை. இங்கே வந்து சாத்விக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் இஸ் ஆல்சோ ஏ பிரகிருதி, அனாத்மா தான், அதுவும் போயிடும். ஒன்லி புருஷா மட்டும்தான் இருக்கும். அப்போ அது புருஷா மட்டும் இருக்கும்போது நாலேஜ் கீலேஜ் ரிஃப்ளெக்ஷன் ஒன்றுமே கிடையாது, அதோட செல்ஃப் ஸ்டேட்லேயே இருக்கும். இதுக்கு பேர், அதுக்கு சீடு ஆலம்பனா, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், மெடிடேட்டர், கர்த்தா, போக்தா ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் 3 விஷயங்கள் இருந்தால் தான் ஒன்று. அந்த விஷயமே இல்லை, செகண்டே இல்லாத போது என்னாகும்? தன்னோட சொரூபத்தில் இருக்கும். அதை என்ன சொல்கிறாருன்னா 3வது சூத்திரத்தில் ததா திரஷ்டுகு சொரூப்பே அவஸ்தானம்.
நீ இந்த விற்த்தியை சித்தி வித்த மைண்டோட ஃப்ளக்சுவேஷனை ஸ்டில் பண்ணலை என்ன ஆகும்? விற்பி சாரூபியம் இதரா. அதர்வைஸ் வி வில் ஐடென்டிஃபை வித் த வேர்ல்டு, பாடி, மைண்ட். அவன் அதை சொல்லிட்டான், இவன் திட்டான், எனக்கு கோபம் வர்றது. இதை முள்ள 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 பண்ணணும். இப்போ இந்த இந்த சமாதி ஸ்டேஜில் போனாலும் என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில் வந்துடுவோம். பழக 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 அந்த டூரேஷன் ஜாஸ்தியாகும். இதை வந்து எங்கே பண்ணிக்கணும்? நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு காரை வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னு நல்ல ரோடு டஃப்பான ரோடில் ஓடுறதுக்கு தான் பண்ணிக்கிறோமே தவிர, அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து உலகத்தை கரெக்டாக எப்படி பார்ப்போம், எது ரியல் எது அன்ரியல்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது டிரான்சாக்ஷனுக்காண்டி பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும். இப்போது கண்ணாடியை பார்த்து முகத்தை தலையெல்லாம் சீப்பிப்போம். ஆனால் கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் நான்ங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். அது இல்லைன்னு தெரிஞ்சிடும். நான் வந்து கண்ணாடி இல்லாட்டாலும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிடும். இந்த நாலேஜ் வந்துடும். இந்த நாலேஜ் வந்தால் ஆனந்தம் தான், பரமானந்தம் தான். இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, தத்துவ ஞானம் சொல்லுங்க. நம்ம ராம் இக்னைஸில் இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் வந்து நம்ம இந்த 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 செஷனில் என்ன பார்த்துருக்கோம்? ஸ்டேஜ் 1ல் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டேஜ் 1ல் கண்ணை மூடிண்டு பிரம்மரி பிராணாயம் பண்ண போகிறோம். இது வந்து ஷண்முகி முத்ரா. இனியல் பண்ண போகிறோம். எக்ஸல் பண்ணும்போது ஹம்மிங் பண்ணுறோம். கண்ணு மூடியே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா 5 நிமிஷம் பண்ணலாம். 5 நிமிஷம்னா 25 கவுண்ட் எனக்கு வருது கண்டினியூஸாக. ஒன்று முடிச்சப்புறம் ஒரு எக்ஸலேஷன் முடிஞ்சப்புறம் திரும்ப அடுத்த இனலேஷன், ஹம்மிங் சவுண்டு 25 தரம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்ணு நீங்கள் வேணும்னா அதே முத்ரா வச்சுக்கலாம். இல்லைனாக்கா கண்ணை மூடிட்டு காதை மட்டும் பொத்தின்ட்டு, ஏன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வராமல் உள்ளுக்குள்ளேயே சவுண்டை கேட்க ஆரம்பிங்க. ஹம்மிங் பண்ணலை, ஆனாலும் சவுண்டு உள்ளே கேட்கலாம், வரும் கேட்கறதுக்கு. முதல்ல கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினால்னா 2-3 வாரத்தில், சில பேருக்கு அதுக்கு முன்னாலேயே கூட வந்துடும், 2-3 வாரத்தில் உள்ளுக்குள்ளே சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருவோம். சரி, இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா அப்புறம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சவுண்டும் மறைஞ்சிடும் ஒரு தரம். அப்போது வந்து என்னாச்சுன்னா நீங்கள் வந்து அசம்பிரக்ஞாத சமாதி தன்னோட நிலையில் இருந்தீங்கன்னு யூ வில். அதுக்கப்புறம் அது அந்த அதோட மொமெண்டத்துக்கு தகுந்த மாதிரி திரும்ப ஒருவள் உங்களுடைய சம்ஸ்காரங்களும் இருக்குது. அந்த சம்ஸ்காரங்களுக்கு தகுந்த எவ்வளவுக்கு டயத்துக்கு அப்புறம் வெளியில் ஒழுவர்னு இருக்குது. அப்புறம் என்ன ஆகுன்னா வெளி உலகத்தை டிரான்சாக்ஷன் வேர்ல்டில் அழகாக இதை யூஸ் பண்ணி வெளி உலகத்தை அழகாக ஆழ்வள், சந்தோஷமாக ஆழ்வள், 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பள். யூ வில் பி த ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ். இதை மாதிரி ஆட்கள் நிறைய வேண்டும் இந்த உலகத்துக்கு. அதுதான் இங்கே நடக்கக்கூடியது. இது ஒரு பெரிய இன்னைக்கு வந்து சண்டே வந்து கடவுளோட அனுகிரகத்தினால இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் ஃபோன் பண்ணி, அவருக்கு தான் நன்றி. இல்லைனா நான் இந்த மாதிரி இந்த செஷன் எடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. நான் அடுத்தாப்பில் வந்து இனிமேல் அப்போ அடுத்த செஷனில் என்ன பண்ணலான்னா, இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மரி பிராணாயத்தில். அந்த ரிசர்ச்சில் வந்து என்ன ஃபைண்டிங்ஸ் என்னங்கிறத அதில் பார்க்கலாம். நார்மலாக 20 நிமிஷத்தில் பண்ணுவேன், 3 நிமிஷம் ஜாஸ்தியாக எடுத்து மன்னிச்சுக்கணும். குருப்யோ நமகா, நமோ நமகா. கேளுங்கோ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ, 4 பேருக்கு அனுப்பி கொடுங்கோ. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கோ. தெரிஞ்சுதுன்னா சொல்கிறேன், இல்லைன்னா கற்றுன்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன, அது ஒரு மோட்டிவேஷன் தானே எனக்கும் கற்றுக்கிறதுக்கு. குருப்யோ நமகா.